அப்பவே சொன்னலடி, அவனுக்கெல்லாம் கல்யாணம்லாம் வேணான்னு. என் பேச்ச நீ கேட்டியா? கேட்காம நீ கல்யாணம் பண்ணி வச்சேல, இப்ப இப்படிதான் அணுகிக்கணும். சரி வையி, நான் கூப்பிடுறேன் கொஞ்ச நேரம் கண்டு. ஐயோ அத்தை, நம்ம வீட்டுக்காரரும் பேசுவாங்களோ இவ்வளோ கோவமா? அத்தை, ஏன் இவ்வளோ கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, என் தங்கச்சி பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னான். நான் அப்பவே சொன்னேன், அடியே அவனை பார்த்தா திருந்தின மாதிரி தெரியல, அவனுக்கு கல்யாணம் வேணானே. இப்ப ஒருத்தி மகளை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு அவ படுற பாடு இருக்குவாரு, அதை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குமா. ஓ அப்படியா அத்தை? என்னத்தாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, அவ கன்சீவா வேற இருக்காளாம். அவளை ஒரு செக்கப் கூட கூட்டு போறது இல்லையா. யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆசையா இருக்கும்ல, நம்ம கன்சீவா இருக்கோம், நம்ம ஹஸ்பண்ட் வரணும்னு. ஆனா அவன் போறதே இல்லையாம்மா. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு பொண்ணு அந்த பிள்ளை ஆசைப்படுதாம்மா, அதுக்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறானா. கேட்டா என் தங்கச்சியை தான் கூட்டு போக சொல்றானா. அது என்னம்மா பண்றது? அதான் எனக்கும் ஒன்றும் யோசிக்க முடியல, அதான் அப்படி பேசிட்டு இருக்கேன். ஆமாத்த, எல்லா பொண்ணுங்களுக்கும் அதான ஆசையா இருக்கும். அதாம்மா, அதை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. இதே இது நம்ம பொண்ணுக்கு நடந்தா எப்படி இருக்கும், அது மாதிரிதாம்மா எனக்கு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, வா பாப்போம்.